அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அஜித் லாக்அப் மரண விவகாரம் பண மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த நிகிதா கல்லூரியில் பணிக்கு திரும்பியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக இது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். எம்விஎம் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரிக்கு 10 நாட்களுக்கு பிறகு இன்று பணிக்கு வருகை புரிந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது அவர் கல்லூரியில் பாடம் நடத்தி வருவதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. எம்விஎம் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரிக்கு 10 நாட்களுக்கு பிறகு நிகிதா இன்று பணிக்கு திரும்பியிருக்கிறார். கல்லூரியில் தற்போது பாடம் நடத்தி வருவதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது அவர் கல்லூரியில் பாடம் நடத்தி கொண்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அஜித் லாக்அப் மரண விவகாரம் மற்றும் பண மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த நிகிதா தற்போது கல்லூரியில் பணிக்கு திரும்பியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வழக்கம் போல மாணவிகளுக்கு வகுப்பு எடுத்து வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது அவர் பணிக்கு திரும்பி கல்லூரியில் பாடம் எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி. தற்போது தலைமறைவாக இருந்த இந்த நிகிதா தற்போது கல்லூரியில பணிக்கு திரும்பி பாடம் நடத்தி கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில 10 நாட்களுக்கு பிறகு அவர் கல்லூரிக்கு பணிக்கு திரும்பி இருக்கிறார். இது பற்றின கூடுதல் விவரங்கள். பூர்ணிமா, சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே இருக்கக்கூடிய மடப்புரம் கோவில் காவலாளி அஜித் குமாரை தனிப்படை போலீசார் நிகிதா என்ற பேராசிரியர் நகை திருட்டு சம்பவம் தொடர்பாக கொடுத்த புகாரின் அடிப்படையில அவரை அழைத்து விசாரணை செய்த போது நடத்திய தாக்குதல்ல லாக்அப் டெத் என்று சொல்லும் வகையில அவர் அந்த விசாரணையிலேயே அவர் உயிரிழந்தார். இதனை அடுத்து பெரும் பரபரப்புக்கு ஆளான இந்த நிகிதா சுமார் 10 நாட்களாக அவர் தாவரவியல் துறையினுடைய ஹெச்ஓடியாக பணியாற்றி வரக்கூடிய திண்டுக்கல்லில் உள்ள எம்விஎம் அரசு மகளிர் கலைக்கல்லூரிக்கு பணிக்கு அவர் செல்லாமலே இருந்தார். அவர் தலைமறைவாக பதுங்கி இருப்பதாக சமூக ஊடகங்களில் மற்றும் பல்வேறு தரப்பினர் வகையிலும் அவர் தலைமறைவாகவே உள்ளார் அல்லது எங்கோ பதுங்கி இருக்கிறார் என்று தொடர்ந்து தகவல்கள் வெளியாயின. அதேபோல் அவரும் கடந்த 10 நாட்களாக பணிக்கு திரும்பாமலேயே இருந்தார். இந்த இடைப்பட்ட காலத்தில், அதாவது சில தினங்களுக்கு முன்னால், மாணவிகளிடம் சக பேராசிரியர்களிடமும் கல்லூரி முதல்வர் உள்ளிட்டோரிடமும் இவர் தொடர்ந்து தரக்குறைவாக நடந்து கொண்டார் என்பன போன்ற பல்வேறு காரணங்களால கடந்த ஆண்டு மே மாதம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்த மாணவிகள் இவரை உடனடியாக இந்த கல்லூரியிலிருந்து வேறு இடத்திற்கு பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் புகார் அளித்திருந்தது. அந்த புகார் குறித்த தகவல்களும் இந்த இடைப்பட்ட காலத்தில் பரபரப்பாக வெளியாயின. இதுபோல் நிகிதா குறித்து இந்த 10 நாட்களாக ஏராளமான தகவல்கள் பரபரப்பாக வெளியாகி வந்த நிலையில 10 நாட்களாக பணிக்கு திரும்பாமல் இருந்த நிகிதா இன்று அவர் மீண்டும் கல்லூரிக்கு அவர் பணிக்கு திரும்பியுள்ளார். அவர் இந்த 10 நாட்கள் விடுப்பில் இருந்ததாகவே கூறப்படுகிறது. தற்பொழுது வழக்கம் போல் மாணவிகளுக்கு அவர் தொடர்ந்து வகுப்பு எடுத்து வருகிறார். பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி.